வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை விலாகுக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வந்து லேட்டாக தான் எந்திப்போம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம லேட்டாக தானே எந்திப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, கேமரா ஸ்டாண்டை வந்து இன்றைக்கி ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டப்பாலேயே தானே வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி ஸ்டாண்டை வந்து நம்ம படிக்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஸ்டாண்டை வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுட்டு கோலம் போட்டேன். நல்லாதான்ப்பா இருக்குது. அதுவும் பாருங்கள், ஃபுல்லாகவே கவர் ஆகுது. நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா சூப்பராக இருக்குல்ல. எனக்கே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியே டெய்லி வந்து நம்ம கோலம் போடுறத வந்து வீடியோ எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஃபுல் கோலமும் வந்து நல்லா கவர் ஆகுதுல்ல. நம்ம என்ன வரைகிறோம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. சரின்னு சொல்லிட்டு புள்ளிக்கோலம் பாருங்கள் தப்பாக போட்டேன். ஆரம்பமே எப்படி தப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள், எனக்கே தெரியுது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு வளைவு வந்து தப்பாக வந்துடுச்சு. இந்த புள்ளிக்கோலம் மட்டும் எனக்கு கரெக்டாகவே வராதுப்பா. நான் எதுக்கோ புள்ளி வச்சேன், அது என்னடா எப்படியோ ஒரு புள்ளிக்கோலமாக மாறி அப்புறம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்ட்ரு மட்டும். ஆனால் எப்படி சொல்கிறது, மகா நீ போடுற கோலத்தை விட இந்த பார்ட்ரு தான் மகா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. நானே என்னைய சொல்லிக்கிறேன். கோலம் நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த சைடில் பார்ட்ரு மட்டும் கரெக்டாக போட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லிக்கிட்டேன். சொல்லி சிரிச்சுக்கிட்டேன். என்னப்பா பண்ணுறது, புள்ளிக்கோலம் தப்பு தப்பாக போட்டு பார்டர் மட்டும் அழகாக போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு சரி துளசி மாடத்துக்கு வந்து கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு கேமரா ஃபிட் பண்ணி வச்சா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகாமல் விட்டுருச்சு போல். சரி பரவாயில்ல, பாருங்கள், பாதி கோலம் தான் தெரியுது. நம்ம வந்து கேமரா இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு சரி நான் போய் கோலம் போடுறேன், அது கவர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறது. ஆனால் ஒவ்வொரு நேரத்துக்கு கரெக்டாக நம்ம வச்ச மாதிரியே கவர் ஆயிரும். ஒவ்வொரு நேரத்துக்கு வந்து பாதி வீடியோ தான், பாதி கோலம் தான் தெரியும். காற்று சரியான காற்றுப்பா. தீபம் எரிஞ்சிட்டு அணைஞ்சிடுச்சுப்பா. விநாயகருக்கு ஏற்றுனேன்னா ஏற்றிட்டு பற்றி பொறிச்சிச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம், நம்ம பூக்கள் வாங்கி வச்சுருக்கோம்ல, பூக்கள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பார்க்க பூக்கள் எடுத்துகிட்டு போய் சரி அப்படியே பெரிய பூ வச்சோம்னா பூவை விட விநாயகரை பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து வச்சு பார்த்தேன் எப்படி கரெக்டாக இருப்பாங்களான்னு சொல்லி. அதே மாதிரி வச்சு பார்த்தேன். சரி அழகாக தான் தெரிஞ்சாங்க. சரி அதுக்கப்புறம் அப்படியே வச்சாச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. காலை நேரத்தில் இந்த மாதிரி வந்து நிலைவாசலை வந்து நம்ம ஒரு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த நாளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போகும். அப்படி தான் இருந்தது. கோலம் தலைகீழ தெரியுது. அப்புறம் அப்படியே துளசி மாடம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தாங்க. சரி உருளி அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து துளசி மாடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அது வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சிந்திருச்சுப்பா. கோலம் உடனே அழிஞ்சிருச்சு. சரி என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சரி திஷ்டி ஆயிடுச்சு, என் கோலம் அழகாக இருக்குன்னு திஷ்டி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனால் துணி அவ்வளோ கிடக்கு. 4 நாளாக துணி துவைக்காமல் பக்கத்து கம்பெனியில் பாட்டு ஓடிட்டுருக்கு. என்னோடய வாஷிங் மிஷின் டனக்கடான்னு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அங்கே ஃபுல்லாக வந்து கம்பெனிக்குள்ளே ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி பாட்டாக போட்டு விடுவாங்க. கானா பாடல் அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு பிடிச்ச பாடலாக போடுவாங்களா. அப்படிங்கும்போது அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து நான் துணி துவைக்கும் போது என் வாஷிங் மிஷின் டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பாருங்களேன், இங்கே பாருங்களேன், டான்ஸ் ஆடிட்டுருக்கு. நான் தொட்டெல்லாம் பார்த்தேன். டான்ஸ் ஆடுறியா சில குட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சமையலை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு துணி துவைச்சாச்சு. இப்போ வந்து சமையல் செய்கிறேன்ப்பா. இது வந்து சில்லி தான் சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் பீஃப் கறி தான் எடுத்து வச்சுருந்தோம். அதனால் வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எலும்பே இல்லாமல் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வந்து மட்டன் சில்லி மசாலா போட்டு, இல்லைன்னா சிக்கன் சில்லி மசாலா கூட சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா இப்படி விரவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டு நல்லா விரவி வச்சிட்டோம்னா வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த குழம்பு ரெசிபி வந்து நான் வந்து தனியாக வந்து பீஃப் குழம்புன்னு சொல்லி வீடியோவே கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் குழம்பெல்லாம் வந்து நான் ஸ்பீடாக வந்து ஓட விட்டுருக்கேன் வீடியோவில். அதனால் என்னடா இந்த பிள்ளை ஒன்றுமே சொல்லாமல் சமைச்சிட்ருக்குன்னு நினைக்காதீங்க. தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஈஸி பீஃப் குழம்புன்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து கடன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. பாருங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வேலை பாருங்கப்பா. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வேறு வராங்க. அதனால் சமையல் வந்து மடமடன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? அப்புறம் வந்து
நம்ம சேனலில் ஒரு வீடியோக்கு தான் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, நிறைய நண்பர்கள் பேசிகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் யாருமே வீடியோ லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள் பிடிச்சா, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா சரிங்களா. நல்லாயிருக்கு நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க சரிங்களா. அப்புறம் வந்து சொல்லிட்டு போயிடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து குழம்பு வந்து ஸ்பீடாக தான் போகும், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் கடை மசாலாலாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இது என்ன மசாலா ஊற்றுனேன், எப்படி பண்ணேன்னு சொல்லி தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த குழம்பு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு வீடியோவே கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் குழம்பு வேலை கடை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு நினச்சா அன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து வேலை அப்படியே நடந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுனா, சாதம், பீப் குழம்பு, பீப் சில்லி, ரசம், தயிர் சரிங்களா. இதுதான் நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சமையல் சரிங்களா. அப்புறம் வந்து அப்படியே வந்து வேலை நடக்குதுப்பா. அப்படியே வந்து வேலை நடக்குது நண்பர்களே. ஸ்பீட் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு கடன்னு நான் வேலை செய்கிற மாதிரி தோணும். ஆமாம், அவ்வளோ அப்படி தான் ஸ்பீடாக தான். சரி, முதல்ல சமையலெல்லாம் கடன்னு முடிச்சுட்டு அப்புறம் போய் எப்படா போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோன்னு ரெஸ்ட் எடுப்போன்னு தான் தோணுது. இந்த மாதிரி தான் இருக்குது. வெயில் வேறு ஜாஸ்தி அடிக்குதா, கிச்சனில் நின்று சமைக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் சரி பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாதிரி நைட்டுக்கு தோசைக்கும் வந்து நம்ம இந்த குழம்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிரேவி தான் செஞ்சுருக்கேன். கிரேவியும் சொல்லலாம், சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் என் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் பாருங்கடா தம்பிங்களாம் சொல்லி கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லாயிருக்கும் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பழக்கணும் குழந்தைங்களுக்கு. எல்லா சத்துமே உடம்புல இருக்கணும்ல குழந்தைங்களுக்கு. அப்படிங்கும்போது நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கி வச்சுருக்கோம். மாதத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி எடுத்து சமைச்சு கொடுப்போம் சரிங்களா. அப்புறம் என் பசங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ரெட் கலர் டிஷர்ட் என்னோடய பையன், பிளாக் கலர் டிஷர்ட்டு என்னோடய பையன். பிளாக் கலர் டிஷர்ட்டு நல்லா இல்லை மகா அப்படி சொல்லி நான் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தான் குட்டி பையன். அப்புறம் நடுவில் இருக்கவன் பையனோட ஃப்ரெண்டு, அந்த தம்பிக்கும் கொடுத்தேன், அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் சாதம் வச்சு சாப்பிட்டோம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.